அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாளைய நிஃப்டியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நிஃப்டியில் ட்ரேட் எப்பொழுது எடுப்போம் என்பதை பற்றி பார்ப்போம். நண்பர்களே, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிவடைந்த பின்பு DJI 700 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்தது. FIஐயும் செல் செய்து வைத்திருக்கிறார்கள். கலிபோர்னியாவிலும் தீ விபத்து மற்ற நியூஸ்கள் சரியாக இல்லை. ஆகவே மார்க்கெட் டவுன் சைடு தான் ஓப்பன் ஆவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அதே சமயத்தில் டவுன் சைடு தான் மார்க்கெட் போகும் என்று நினைக்கின்றேன். இந்த மாதிரியான நியூஸ் வரும்பொழுது நிஃப்டியிலும் 300-400 பாயிண்ட் வரை கீழேயும் மேலேயும் மூவ்மெண்ட் ஆகலாம். நண்பர்களே, தற்சமயம் நிஃப்டி 23,430 உள்ளது. மார்க்கெட் 23,350க்கு கீழே வந்தால் புட் சைடு ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு விடவும். அதே சமயம் 23,250 என்பது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக உள்ளது. அதை உடைத்து கொண்டு கீழே சென்று விட்டால் மார்க்கெட் கீழே எதுவரை செல்லும் என்பது தெரியவில்லை. அடுத்த சப்போர்ட் எங்கு உள்ளது என்று கூட தெரியவில்லை. தற்சமயம் இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக 23,800 உள்ளது. நாளை மார்க்கெட் டவுன் சைடு தான் செல்லும். ஒருவேளை மார்க்கெட் 23,700 வரை வந்துவிட்டால் காத்திருங்கள். நீங்கள் டவுன் சைடு செல்லும்போது ஃபுட் பை அல்லது கால் ஆப்ஷனை செல் சொல்லுங்கள். நான் நாளைய வீடியோவில் எந்த நேரத்தில் ட்ரேட் எடுத்தேன், ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன என்பதை பற்றி வீடியோ போடுகிறேன். நீங்கள் வேறு எதையும் பற்றி அறிய விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். நன்றி நண்பர்களே.